என்ன பேசுறீங்க? அங்கிள், இந்த கிரேட் இந்தியன் ஹோட்டல்ல நீங்க விஐபியா இருந்தாலும் சரி, இங்க யாருக்கும் ஃபுட் ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் இங்க ஃப்ரீயா சாப்பிட்டதில்லன்னு சொல்லுங்க. நான் எல்லாம் இங்க சாப்பிட்டு ஒரு நாள் கூட பே பண்ணதே இல்ல. அப்பா போதும், ரொம்ப ஓவரா போறீங்க. தி கிரேட் இந்தியன் ஹோட்டல்ல ஃப்ரீ ஃபுட்டா? உங்களுக்கு என்ன ஏகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் நினைப்பா? உங்க அப்பாக்கு ஏதாவது கோளாறா? வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காரு. ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறதுலாம் ஒரு விஷயமா? ஒரு சின்ன போன் கால்ல முடிக்க வேண்டிய விஷயம். Just hold on. Hey Siri, call Tara. ஹலோ தாரா, இன்னைக்கு ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஃப்ரீ ஃபுட் கொடுக்க சொல்லுங்க. யா. வாவ், அஜய், உங்க அப்பா செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு. Thank God. எனக்கு இந்த மாதிரி அப்பா இல்ல. ஒருவேளை இருந்திருந்தா நான் டே நைட்டா அழுது புலம்பி இருக்கணும். என்ன மாதிரி உனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருந்தா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஹாப்பியா இருந்திருப்பீங்க. வேணா நீங்க என்ன காட் ஃபாதர் கூப்பிடுங்களேன், நான் கன்சிடர் பண்றேன். அப்பா நிறுத்துங்கப்பா. சாரி மேனேஜர் சார், எங்க அப்பா ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு நானே பே பண்ணிடுறேன். அண்ட் சாரி அர்ஜுன், எங்க அப்பா இப்படி நடந்துகிட்டதுக்கு இன்னைக்கு நடக்கிற பேங்க்வெட் செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன். பாத்தீங்களா அங்கிள், நீங்க என்னமோ ஈஸியா ஃப்ரீ ஃபுட்னு சொல்லிட்டீங்க. உங்களால இப்ப அஜய்க்கு தான் செலவு. இங்க இருக்க ஃபுட் எதுவும் சீப் கிடையாது. இந்த பேங்க்வெட்க்கு மோர் தென் 25 lakhs ஆகலாம். பட் அஜய் பாவம். கவலைப்படாத அஜய், நீ ₹1 கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஹலோ சார், கண்டிப்பா சார், நான் சொல்லிடுறேன் சார். மிஸ்டர் அஜய், நீங்க சாப்பிடுற டின்னர் இட்ஸ் ஆன் தி ஹவுஸ். நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம்.